वड़क्कम ना मुझे किसी ने भेजा है ना मैं खुद यहाँ आया हूँ मुझे तो माँ गंगा ने बुलाया है இதைத்தானே பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் கூறினார். அதாவது என்னை யாரும் இங்கே அனுப்பவில்லை, நானும் இந்த இடத்திற்கு வரவில்லை, அம்மை கங்கை அவர்களே என்னை தானாக அழைத்தார். அதே வாரணாசி என்கிற இந்த இடத்தில் 2 மாதங்களுக்கு முன்பு 60 நாட்களுக்கு முன்பு 3 மிருகங்கள் எந்த அளவில் ஒரு பெண்ணை சிதைத்தார்கள் என்கிற அந்த கம்ப்ளைண்ட்டும் வந்தது. அதற்காக போராட்டமும் வெடித்தது. 2500 மாணவர்களிலிருந்து தொடங்கி மாலை ஆகும் வரை 6000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். நவம்பர் 1ஆம் தேதி நடந்த இந்த சம்பவத்திற்கு பின்பு நவம்பர் 8ஆம் தேதி தான் முதல் முறையாக அந்த எஃப்ஐஆரில் கேங்ரேப் என்கிற இந்த செக்ஷனையே ஆட் செய்தார்கள். அதுவும் மேஜிஸ்ட்ரேட்டுடைய ஆர்டர் கொடுத்ததற்கு பின். அப்போ 2ஆம் தேதி முதல் முறையாக எஃப்ஐஆர் எழுதப்பட்டது. அந்த எஃப்ஐஆருக்கு பின்பு 5ஆம் தேதி வெளிவந்த ரிப்போர்ட் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த ரிப்போர்ட்டில் என்ன வந்திருக்கிறது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். அதாவது இந்த 3 நபர்கள், முதலில் இவர்களுடைய பெயரை நேற்றும் காட்டினோம், மீண்டும் ஒரு முறை நீங்கள் பார்த்து விடுங்கள். இந்த 3 நபர்களுடைய பெயர், முதல் நபர் குணால் பாண்டே, தன்னை ஐடி செல்லுடைய கோஆர்டினேட்டராக எடுத்து வைக்கிறார். அடுத்த நபர் சக்ஷம் பட்டேல், கோஆர்டினேட்டரா பிஜேபியின் ஐடி செல். 3வது நபர் அபிஷேக் சௌஹான், அதாவது பிஜேபியின் ஐடி செல்லுடைய வர்க்கிங் கமிட்டி மெம்பர். இந்த 3 நபர்களை பற்றி போலீஸிற்கு தெரியவில்லையா? 60 நாட்கள் பிடித்ததா இவர்களை பற்றின அந்த தகவல் தெரிவதற்காகவே நீங்கள் நினைக்கலாம். கிடையாது. எங்களுக்கு கிடைத்த தகவல் படி நீங்கள் பார்க்கும்போது நவம்பர் 5ஆம் தேதியே போலீஸார்கள் அந்த சிசிடிவியை அலசி, ஏன்னா பிஹெச்யூ ஐஐடி கேம்பஸ் ஒரு மிகப்பெரிய கேம்பஸ், அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு சிசிடிவி கேமராக்களை அலசியிருக்கிறார்கள். அதற்கான அனைத்து தகவலும் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த தகவல் படி எந்த பைக்கில் அவர்கள் வந்தார்கள், யாரெல்லாம் அந்த நபர்கள், அனைத்து டேட்டாவுமே போலீஸார்களுக்கு கிடைத்து விட்டது. அப்போ நவம்பர் 5ஆம் தேதி கிடைத்த டேட்டாவிற்கு பின் ஏன் 60 நாட்கள் பிடித்தது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா அவர்கள் தலைமறைவாகி விட்டார்கள் என்று பல்வேறு நபர்கள் நினைக்கலாம். கிடையாது. இன்னொரு விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்னா இவர்கள் 3 நாட்களுக்கு முன் வரை, அதாவது என்னைக்கு இவர்கள் பிடிபட்டார்களோ அந்த நிமிடம் வரை தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ஆக்டிவாக இருந்திருக்கிறார்கள். அனுஜ் பி நாக் இந்த நபருடைய சோஷியல் மீடியா பக்கம், ஃபேஸ்புக் பக்கம், இதில் நீங்க பார்த்தீர்கள்னா பிஜேபியுடைய பல்வேறு மீட்டிங்ஸ்களை இவர்கள் தொடர்ந்து அட்டெண்ட் செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள். பல்வேறு பிஜேபி போடக்கூடிய மீட்டிங்ஸ் மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு ப்ரோக்ராம்ஸ்களில் இவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அனைத்து அப்டேட்ஸ்களையுமே தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் தொடர்ந்து ரெகுலராக அப்டேட் செய்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அதாவது இவர்கள் வாரணாசியிலிருந்து வெளியேறவில்லை, இவர்கள் அதே போலீசார்களுக்கு முன்பு தான் இருந்திருக்கிறார்கள். அப்போ ஏன் கைது செய்யவில்லை என்று உங்களுக்கு தெரியும். காரணம், இவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் பலம் அல்ல இவர்களுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய அந்த அரசியல் கட்சி. இவர்களுடைய வீட்டு வாசலுடைய பல்வேறு படங்களையும் நேற்று காட்டினேன். மீண்டும் ஒரு முறை நீங்கள் இதை பாருங்கள். அந்த படத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா அந்த வாசலிலேயே எந்த விதமான நேம் பிளேட்ஸ்களை போட்டு வைத்திருக்கிறார்கள். அதாவது பிஜேபி ஐடி செல்லுடைய கோஆர்டினேட்டர், பிஜேபி ஐடி செல்லுடைய வர்க்கிங் கமிட்டி மெம்பர், பூத் அத்தியக்ஷ், இது போன்ற வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தை இன்னும் ஒரு முறை நீங்கள் ரீகேப் செய்து பார்த்து விடுங்கள். இந்த வீடியோவை நான் ஒரு சிறிய சுருக்கமான வீடியோவாக நான் எடுத்துக்காட்ட ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு காங்கிரஸில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள் ரோட்டில் இறங்கி போராடினார்கள். இதே 2 மாதங்களுக்கு முன்பு அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த போராட்டத்தை நடத்திய போது காங்கிரஸ்னர்கள் எந்த விதமான போராட்டமும் நடத்தவில்லை. அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் தெரிவிக்கவில்லை. நேற்று முன்தினம் வெளிவந்த இந்த தகவல், இந்த போட்டோக்களை பார்த்ததற்கு பின் பிஜேபியில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த 3 மிருகங்கள் என்று தெரிந்ததற்கு பின் அதை அரசியல் செய்யக்கூடிய வேலையும் காங்கிரஸ் பார்த்து வருகிறது. ஆனால் முதல் கட்டத்தில் மாணவர்கள் இறங்கி போராடிய போது 11 மணி நேரம் கழித்து அங்கே இருக்கக்கூடிய எஸ்ஹெச்ஓ நடந்தது என்னவென்கிற விஷயத்தை கேட்க வந்தாராம். பாதிக்கப்பட்ட பெண்மணி கொடுத்த வாக்குமூலத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா போலீசார்களிடம் எழுதப்பட்ட அந்த முதல் எஃப்ஐஆரை படித்து பார்த்தீர்கள்னா எந்த விதமான கேங் ரேப்பும் அங்கே எழுதப்படவில்லை. ஏதோ நிர்வாணப்படுத்திய ஒரு சட்டம் போடப்பட்டது, மிரட்டிய சட்டம் போடப்பட்டது. அதாவது கன் பாயிண்டில் அந்த பெண்ணை நிர்வாணப்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கு வெறும் மிரட்டல் வழக்கு மட்டும்தான் போடப்பட்டது. 8ஆம் தேதி
ப்ரெஷர் வந்ததற்கு பின் போலீஸ் அதிகாரிகள் அந்த காலேஜிற்கு போய் அந்த யூனிவர்சிட்டிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை சந்தித்ததற்கு பின் அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு மாணவ ஆர்கனைசேஷன்ஸ்கள் அந்த ப்ரெஷரை போட்டதற்கு பின் நவம்பர் 8ஆம் தேதி மேஜிஸ்ட்ரேட்டிற்கு முன் அந்த பெண்மணி போய் தன்னுடைய உண்மையான வாக்குமூலத்தை ரிஜிஸ்டர் செய்திருக்கிறார். இந்த மாதிரி இது வெறும் நிர்வாணப்படுத்திய கதை அல்ல, என்னுடன் தவறு நடந்திருக்கிறது. 8 நாட்கள் பிடித்தது இந்த சரியான எஃப்ஐஆரை எழுதுவதற்காக, 60 நாட்கள் பிடித்தது இந்த நபர்களை கைது செய்வதற்காக. அப்போ சிந்தித்து பாருங்கள் எந்த விதமான சட்டம் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது என்று. பாரதிய நியாய சம்ஹிதா என்கிற பெயரில் ஒரு புதிய சட்டத்தையும் கொண்டு வந்து விட்டார்கள். இந்த சட்டத்திற்கு கீழே நீங்கள் பார்த்தீர்கள்னா நீங்கள் வெறும் ஒரு பெண்ணை கிண்டல் செய்தால் கூட உங்களுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையாகும். ஆனால் இதே அரசியல் கட்சியை சார்ந்த 3 நபர்கள் கடந்த 60 நாட்களாக போலீசின் பிடியை விட்டு உல்லாசமாக சுற்றி கொண்டிருந்தார்கள். இவர்களை பிடிப்பதற்கு எந்த விதமான சட்டமும் வேலை பார்க்கவில்லை. அப்போ எந்த விதமான சட்டத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? இந்த பெண்மணி கொடுத்த வாக்குமூலத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். இந்த ஒட்டுமொத்த விவகாரத்திற்கான இன்னும் ஒரு சில பக்கத்தை நீங்கள் பார்க்க வேண்டும், என்ன எப்படி நடந்தது என்று. நவம்பர் 1ஆம் தேதி நீங்கள் பார்த்தீர்கள்னா இரவு 1:30 மணி அளவில் இந்த பெண்மணி ஏதோ ஒரு பர்சனல் வேலையாக, முக்கியமான வேலையாக கேம்பஸ் வளாகத்திற்குள்ளேயே, வெளியில் இல்லை, ஹாஸ்டல்ல இருந்து வெளியில் வந்து ஏதோ ஒரு வேலையை பார்க்க போயிருக்கிறார். அந்த இடத்தில் ஒரு ஆண் நண்பரை சந்தித்திருக்கிறார். 2 பேருமே நடந்து சொல்லும் போது இந்த விவகாரம் நடந்திருக்கிறது. இந்த 3 நபர்கள் பின்னாடி புல்லட்டிலிருந்து வந்து இந்த பெண்ணை நிறுத்தி அந்த ஆண் நண்பரை அடித்து உதைத்து அவனை விரட்டி இந்த பெண்ணை ஓரத்தில் கூட்டி சென்று அந்த பெண்ணை நிர்வாணப்படுத்தி வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து அந்த பெண்ணுடன் தவறாகவும் நடந்திருக்கிறார்கள். அந்த பெண் தன்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக எப்படியெல்லாம் போராடி அங்கிருந்து தப்பித்து அருகே இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர் இல்லத்தில் அடைக்கலம் தேடிக்கொண்டிருக்கிறார். அவர் அந்த பெண்ணை காப்பாற்றி அங்கிருந்து ஹாஸ்டல் வளாகம் வரை கூட்டி சென்று அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஏஜென்சி அவர்களெல்லாம் கூப்பிட்டு வைத்து என்ன நடந்திருக்கிறது என்கிற விஷயத்தை எடுத்து வைத்து ஏதோ ஒரு வழியில் அந்த பெண்ணை காப்பாற்றி கூட்டி சென்றிருக்கிறார்கள். நவம்பர் 2ஆம் தேதி எஃப்ஐஆர் போடப்பட்டது. நவம்பர் 2ஆம் தேதியும் நீங்கள் பார்த்தீர்கள் அந்த எஃப்ஐஆர் எப்படி போடப்பட்டது. 2500 மாணவர்கள் அந்த காலேஜில் போராட்டத்தை தொடங்கியதற்கு பின் போலீஸ் ஒரு இந்த விஷயத்தை எப்படியோ ஏனோ தானோன்னு போகட்டும் என்கிற விஷயத்தை மட்டும் எழுதியிருக்கிறார்கள். எந்த விதமான சீரியஸான செக்ஷனையும் போடவில்லை. போடப்பட்ட செக்ஷனை நீங்கள் பாருங்கள். செக்ஷன் 354, அதாவது வெறும் ஒரு துணியை அவுக்க சொன்ன சட்டமாம், அதாவது நிர்வாணப்படுத்திய சட்டமாம். 509 வெறும் மிரட்டல் கொடுத்த சட்டம். இது 2ஆம் தேதி எழுதப்பட்டது. 3ஆம் தேதி நீங்கள் பார்த்தீர்கள்னா பிஹெச்யூ கேம்பஸிற்குள்ளேயே இன்னொரு பிரச்சனையை தூண்டி இந்த பிரச்சனையை அமுக்க பார்த்தார்கள். அதாவது பிஹெச்யூ அண்ட் ஐஐடி கேம்பஸிற்கு நடுவே ஒரு சிவற்றை ஏற்றி விடலாம் என்று. ஆனால் 4ஆம் தேதி இன்னொரு சம்பவம் நடந்தது. இது போன்ற விஷயங்கள் இங்கே முதல் முறையாக நடக்கவில்லை, இது போன்று தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்கிற விஷயத்தை பல்வேறு பெண்கள் வெளிவந்து சொல்ல தொடங்கினார்கள். அக்டோபர் 31ஆம் தேதியும் இதே போன்ற சம்பவம் இன்னொரு பெண்ணோடு நடந்திருக்கிறது. அந்த பெண் எஃப்ஐஆர் எழுத போன போது அந்த பெண்ணோட எஃப்ஐஆரை கூட யாருமே எழுதவில்லை, அங்கிருந்து அனுப்பிவிட்டார்கள் என்கிற விஷயத்தை எடுத்து வைத்ததற்கு பின் அந்த பெண்ணோட எஃப்ஐஆரும் எழுதப்பட்டது. அந்த நபர்கள் யாருக்குமே தெரியாது. அந்த நபர்களை பிடித்தார்களா என்று கிடையாது. நவம்பர் 5ஆம் தேதி நீங்கள் பார்த்தீர்கள்னா முதல் முறையாக நான் காட்டிய அந்த ரிப்போர்ட், அதாவது ஏற்கனவே போலீஸ் இந்த அனைத்து சிசிடிவி கேமராக்களையும் அலசி யார் இந்த நபர்கள், நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பைக்கில் போகக்கூடிய ஃபோட்டோ சிசிடிவியிலிருந்து எடுக்கப்பட்ட ஃபோட்டோ, இது போலீசார்களிடம் நவம்பர் 5ஆம் தேதியே கிடைத்து விட்டது. போலீசார்கள் அந்த அனைத்து ஃபுட்டேஜையும் பார்த்து யார் இந்த நபர்கள் என்று அடையாளத்தை கண்டுபிடித்து விட்டார்கள். ஆனால் அவர்களுடைய பலம் கட்சியை சார்ந்த பலமாக இருந்திருக்கிறது. அதனால் போலீசார்கள் அவர்களை கையும் வைக்கவில்லை. 5ஆம் தேதி சீனியர் போலீஸ் ஆஃபீஸர்கள் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் டீச்சர்ஸ்களை போய் சந்தித்து இந்த அனைத்து விஷயத்தையுமே விளக்கியிருக்கிறார்கள். அடுத்த 7 நாட்களுக்குள் இந்த 3 நபர்களையுமே நாங்கள் சிறையில் அடைத்து விடுவோம் என்கிற அந்த உறுதியும் கொடுத்து போயிருக்கிறார்கள். அந்த 7 நாளையும் கடந்து ஒவ்வொரு நாளும் இந்த நபர்கள் தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் அல்ல பிஜேபியுடைய ப்ரோக்ராம்களில் தொடர்ந்து கலந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். தன்னுடைய சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்திருக்கிறார்கள். இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா நவம்பர் 6ஆம் தேதி ஏபிவிபியை சார்ந்த மாணவர்களை வைத்து
அங்க ஒரு கலவரத்தையும் தூண்டியிருக்கிறார்கள். ஏபிவிபியுடைய மாணவர்கள், அதாவது பிஜேபியின் ஸ்டூடெண்ட் விங்குடைய மாணவர்கள், ஐசா மற்றும் பிசிஎம் யார் இந்த பெண்ணிற்கு நீதி நியாயம் கிடைக்கணும் என்று போராடி வந்தார்களோ அந்த மாணவர்கள் மீது தாக்குதல் நடந்திருக்கிறது. எங்கெல்லாம் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை டைல்யூட் செய்ய முடியுமோ, எப்படியெல்லாம் இதை நசுக்க முடியுமோ என்கிற அனைத்து விஷயத்தையுமே இவர்கள் பார்த்திருக்கிறார்கள். நவம்பர் 7ஆம் தேதி நீங்க பார்த்தீர்கள்னா ஸ்டூடெண்ட் பார்லிமெண்டரி போர்டு, அதில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் லீடர்ஸ்கள் அவர்கள் எடுத்து வைத்த விஷயம், கடந்த 7 நாட்களாக இந்த பெண்ணை போலீசார்கள் மிரட்டி வருகிறார்கள், இந்த கேஸை வாபஸ் வாங்கும்படி அந்த பெண்ணிற்கு பிரஷர் கொடுத்து வருகிறார்கள், ஏற்கனவே போட்ட அந்த எஃப்ஐஆரில் கூட அந்த பெண் தன்னுடைய உண்மையை கூற முடியவில்லை என்கிற குற்றச்சாட்டை எடுத்து வைக்கிறார்கள். இந்த விஷயம் அங்கே இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட்டிடம் போகிறது. அதற்கு பின் தான் அடுத்த நாள், அதாவது 8ஆம் தேதி முதல் முறையாக இந்த பெண்ணை நேரடியாக மேஜிஸ்ட்ரேட் அவர்கள் கூப்பிட்டு வைத்து தனிப்பட்ட முறையில் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் செய்திருக்கிறார்கள். கேமராவிற்கு முன் ரெக்கார்ட் செய்யப்பட்டது இந்த ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்டின் போது தான் அங்கே நடந்த அனைத்து உண்மையையுமே இந்த பெண்மணி கூறியிருக்கிறார். ஆனால் எப்படி இந்த ஒட்டுமொத்த விஷயம் வெளிவந்தது என்கிற விஷயத்தை தாண்டி எப்படி இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தை நசுக்க பார்த்தார்கள் ஒரு அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் என்று தெரிந்தவுடன் போலீசார்கள் அந்த நபர்களை கைது செய்வதை விட்டுவிடுங்கள், அந்த நபர்களுடைய வீட்டிற்கு போய் ஒரு சம்மனை கூட கொடுக்கவில்லை. இதுதான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அழகான சட்டமாக இருக்கிறது. இந்த சட்டத்தை மாற்றி இன்னைக்கு பாரதிய நியாய சம்ஹிதா என்று கூறிவிட்டீர்கள். உண்மையிலேயே இது போன்ற அரசியல் கட்சி அல்ல இது போன்ற கொள்கையை கொண்ட நபர்கள், இவர்களுக்கு அந்த சட்டப்படி தண்டனை கிடைக்குமா என்று நீங்க பார்த்தீர்கள்னா இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறது. இன்னைக்கு காங்கிரஸ் அதற்கான அரசியல் செய்து வருகிறார்கள், பிஜேபி அதை பற்றி பேச மறுத்து வருகிறது, பாதிக்கப்பட்ட பெண்ணை மிரட்டி வருகிறார்கள், இந்த 3 நபர்களுமே சிறையில் அடைத்து விட்டார்கள். நாளைக்கே நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு வாரமோ 10 நாள்லயோ இந்த நபர்கள் வெளியே வந்துடுவார்கள். என்னைக்கு மீடியா சோஷியல் மீடியாவில் இதை பற்றி நாம் பேச நிறுத்துறோமோ அடுத்த ஒரு மாதத்தில் இந்த நபர்களுக்கு பெயில் கிடைத்து விடும். அந்த பெயிலும் நீங்க பார்த்தீர்கள்னா ஏற்கனவே குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு வழக்கு, பானு ரேப் விக்டிம்ஸ்களை எப்படி வரவேற்றார்கள், விஸ்வ ஹிந்து பரிஷத்தை சார்ந்தவர்கள் எப்படி அவர்களுக்கு மாலையை போட்டு அவர்களுக்கு மரியாதை செலுத்தினார்கள், அனைத்துமே இவர்களுக்கும் நடக்கும். கவனமாக இருங்கள். நன்றி.